அந்த அண்ணன் நீங்கள் இந்த வாரம் இருக்கிற மாதிரியே இருங்கன்னா இந்த அண்ணனை தாங்க எங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு, இதே மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டாக வருவீங்கன்னா இந்த வாரம்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து நல்ல பேர் வாங்கிப்பீங்கன்னா. ஆமாம், பிஆர் வெளில செட் பண்ணுறோம், நல்ல பேர் வாங்கிட்டு ஓட்டு போட்டு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கேம் ஆட தெரிலங்க, ஏதோ ப்ரொமோலாம் பார்த்து அரோரா கிட்ட உட்காந்து பேசினாரு, பார்த்துருப்பீங்கல்ல. அப்போ என்ன சொல்கிறாரு, அவங்க நான் வெளில பிக் பாஸ் ஷோனா இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு, அதோ ப்ரொமோவில் வந்துட்டா கண்டென்ட் வந்துடும் நம்ம நினச்சிட்டு, அந்த ப்ரொமோவில் வந்தால் ஏதோ ஒரு பொண்ணு கூட நின்று டான்ஸ் ஆனால் வந்துடும், ஏதோ ஒரு பொண்ணு கூட லவ் கண்டென்ட் கொடுத்தா வந்துடும், ஏதோ ஒரு பொண்ணு கூட அடல்ட் கண்டென்ட் பேசிட்டா வந்துடும், இல்லை கையை ஓங்கிட்டு வந்தால் ப்ரொமோவில் வந்துடும் நினச்சிட்டு வந்திருக்காரு அவர். ஸோ அதை மட்டும்தான் அவருக்கு தெரியுதே தவிர பிக் பாஸில் விஜய் சார் சொன்ன மாதிரி ஒரு டாஸ்க்காவது உங்களுக்கு புரியுதா? அந்த டாஸ்க்கே அப்படிதான் பின்னாடி முதுகில் குத்துறதுன்னும் போது நான் கூட ஏதோ அப்பாவி மாதிரி ஏதோ கையை ஓங்கிட்டு வராரு அவ்வளோதானே தவிர ஓரளவுக்காவது கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு புரிதல் இருக்கும், இல்லை கேம் புரியலன்னா புரிஞ்சுக்குவாருன்னு. ஆனால் முரட்டுத்தனம் மட்டும் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஃபுல் வெஞ்சன்ஸும் இருக்குது. சரியான என்ன சொல்கிறது, டர்ட்டி அக்லி கேம், அவ்வளோதான் சொல்லணும், ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா. அதை நான் வீடியோஸ் கூட போட்டிருப்பேன். போன ஃபர்ஸ்ட் வாரத்தில் அரோரா துஷார், அது அரோரா ரொம்ப நல்ல பொண்ணு தான், அரோரா துஷார். அது துஷார் கேப்டன்சி போனோடனே கமருதீன் வந்தோடனே கேப்டன்சி டாஸ்க்கு அப்படியே வந்து நான் அப்பயே பேசின ஒரு பொண்ணு கொச்சே பேசின மாதிரி இருக்குமே தப்பாயிடுமேன்றதுக்காக பேசல. துஷார் கேப்டன்சி போனோடனே கமருதீன் கேப்டன்ஷிப் கேண்டிடேட் ஆகிறான்னா உடனே இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணான், இவன் ரொம்ப ஒழுங்குன்னு, அப்போ அங்கே சரியா வரல அப்படின்னு பாரு கிட்ட வந்தான். பாரு கிட்ட திருப்பி சண்டானே திருப்பி அங்கே போய் ஒட்டிக்கினா. அவன் துஷார் கிட்ட துஷார் வந்துட்டு அவனோட துஷார் இன்னைக்கு அவன் ஸ்டோரி சொன்னான். ஆக்சுவலி ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சட்டிலாக இருந்ததுங்க. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப ஓவர் எக்ஸாகரேட் பண்ணலை. அந்த டீனேஜில் அவனுக்கு என்ன வந்து தேவைப்பட்டது, இல்லை அவன் லைஃப்பில் அவன் என்ன மிஸ் பண்ணா, இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்றதுல ரொம்ப சட்டிலாக இருந்தான். என்னை கேட்டால் அந்த அரோரா பொண்ணுக்கிட்ட வந்து தள்ளி நின்று அவன் இந்த கேம் ஆடினாலே நல்லா ஆடுவான். அதுதான் வந்து திருப்பி விஜேஎஸோ டீமோ சொல்லிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. அது நீங்கள் நேற்று ஃபிசிக்கல் டாஸ்க்லையும் பார்த்துருப்பீங்க, அந்த மேட்ச் பாக்ஸ் ஃபிளிக் பண்ணுற டாஸ்க்லையும் பார்த்துருப்பீங்க, ஏன் அந்த மாஸ்க் டாஸ்க்லையும் பார்த்துருப்போம். அப்படின்னு சொல்லும்போது அந்த பொட்டன்ஷியலை ஒழுங்காக அவன் கேமில் போட்டாலே அவன் லைஃப் நல்லாயிருக்கும். இவ பின்னாடி சுத்தாம அவ்வளோதான். அப்போ இவ பின்னாடி சுற்றுற கமருதீன் என்ன ஆக போகிறான்னா, அவன் பிஆர் வச்சிருக்கான் இல்லை. ஸோ அவன் பிஆர் வச்சுட்டு எவ்வளோ நாள் தள்ளணுமோ தள்ளுவான். அதுக்கு மேலே அவர் ஒரு ஹீரோவை நடிச்சிருக்காராமே சீரியல்லாம், அந்த ஹீரோ ஃபேன்ஸ் எல்லாம் போடுவாங்க, இவர் ஹீரோவே இருப்பார். எங்கே நம்ம பாரு தான் எங்கே அடி வாங்க போதும் இவன் நலன்னு பார்த்தா ஏதோ ஒரு கோட்டிங் வந்து 3rd பிளேஸில், ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இவனுங்க தான் இருக்கானுங்களா. இந்த ரவுடி இருக்கான்ல, லோக்கல் ரவுடி வினோத், அப்புறம் வந்து இந்த கமருதீன் மாற்றி இருந்தாங்க. இப்போ கமருதீன் மேலே போயிட்டாராம், வினோத் கீழே வந்துட்டாராம் அஃபிஷியல் லூட்டிங்கில். 3rd பிளேஸில் பாரு இருக்காங்களாம், 4th வந்து அரோரா இருக்காங்களாம். அப்போ வந்து 5th கலை இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, டபுள் எலிமினேஷன் என்னமோ. ஆமத்த பாரு வந்து இப்போதைக்கு சேஃப் ஜோனில் இருக்காங்க அப்படின்னும் போது அதுவே எனக்கு போதும் அப்படின்னு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் கடுப்பு, இவனுங்க 2 பேர் ஃபர்ஸ்ட்ல இருக்கான், அதுவும் இந்த கமருதீன் இருக்கானா. வினோத் கூட விட்டுருங்க, அவர் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணிக்கலாம், பாட்டு பாடுற என்னமோன்னு செய்கிறாரு. ஆனால் அந்த கமருதீன் எப்படி வாரம் ஒரு பொண்ணு கூட கேம் ஆனால் இதான் கேம் பிளேன்னு உனக்கு ஓட்டு போகிறது, ஒரு கும்பல் வெளில இருக்காடா அப்படின்னு கேட்டால் கும்பல் இருக்குது இல்லைன்றதை விட நீங்கள் ஒரு கும்பலை செட் பண்ணிட்டு வந்திருப்பீங்கல்ல பிஆர்னு, அதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து ஓகே பிஆர்னே வருது. பாரு வந்து 3rd பிளேஸில் இருக்காங்க, ஒரு லுக் சேஃப் ஆகிட்டாங்க அப்படின்னு இருக்குது எனக்கு. இது ஒன்று இருக்குது. ஆனால் இப்போயுமே லைவ்ல